Hi friends, வணக்கம். வெல்கம் டு விஜயலட்சுமி கிச்சன். இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் முறுக்கும் சங்கு ஸ்வீட்டும் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். முறுக்குக்கு தேவையானது 4 கப்பு பச்சரிசி மாவு, 1 கப்பு உளுந்து, ஜீரகம் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் புழுங்கலரிசி, 2 ஸ்பூன் கடலை, 2 ஸ்பூன் வெண்ணெய். நம்ம ஒரு கப்பு உளுந்து வறுத்துக்கலாம். இது இப்போ லைட்டாக வறுத்தாச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ இந்த புழுங்கரிசியை வறுத்துக்கலாம். இதை லைட்டாக வறுத்துக்கணும், சிகப்பாகக்கூடாது, லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அரிசி ரெடி ஆகிடுச்சு, போட்டுடலாம். கல்லையை லைட்டாக சூடு பண்ணால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அந்த ஹீட்லேயே இது சூடான போதும். இது ஆற வச்சுட்டு மிக்சியில் நைஸாக பொடி பண்ணி ஜலிச்சு எடுத்துக்கலாம். அரை முடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பால் எடுத்துக்கலாம். இப்போது முறுக்கு மாவு பிசைய போகிறோம். 4 கப்புக்கு நான் 1 கப்பு உளுந்த மாவு எடுத்துருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன், பெருங்காயம் சிட்டிகை, சால்ட்டு தேவைக்கேற்ப. இது ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூணு ஸ்பூன் பட்டர் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேங்காய் பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கேஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுங்க. இப்போ திருப்பி விட்டு வேக வைக்கணும். இப்போ ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவையானது 1 கப்பு மைதா, 1/2 கப்பு வெல்லம், 1/2 கப்பு சர்க்கரை, 1 ஸ்பூன் ரவை. இப்போ நம்ம மைதா மாவை பிசைஞ்சிக்கலாம். அதை கூட 1 ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மாவை டைட்டாக பிசையணும், ரொம்ப லூஸாக பிசையக்கூடாது. இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கையில் எண்ணெய் தொட்டு ஊற வச்சுருங்க. 1 ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறம் செய்யலாம். இந்த மாதிரி கட்டை எடுத்துக்கலாம். இது கிடைக்காதவங்க சீப்பில் கூட புது சீப்பில் செய்யலாம். இப்படி சின்ன சின்ன உருண்டையாக ஊற்றிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். 1/2 கப் சர்க்கரைக்கு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அரை கப்பு வெல்லம், 1/4 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இது வெள்ளை பாகு எடுத்துருக்கேன், இது சர்க்கரை பாகு எடுத்துக்கிறேன். ரெண்டுமே கம்பி பதத்தில் இருந்தால் போதும். இதே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மீடியமான தீயில வச்சு வேக வச்சு எடுக்கணும். இந்த தீபாவளிக்கு இந்த பலகாரம் டிஃப்ரெண்ட் சுவையில் செஞ்சு பாருங்கள்.